அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இறைசக்தி மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். இறைசக்தி மையம் என்பது ஞான குருகுல கல்வி மையமாகும். சித்தருக்கு மேலே ஞானிகள், ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டு வந்து அந்த நிலையை அடைந்தவர்கள் சித்தர்கள், கஷ்டப்படாமல் உடனே அடைந்தவர்கள் ஞானிகள். ஆச்சுங்களா? நம்மளோட மையம் ஞான குருகுல கல்வி மையம் ஆகும். இதுவரை இந்த உலகிற்கு யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் இருக்குது. அது என்ன தெரியுங்களா? நவகிரகம் நம்மளை பாதிக்கக்கூடாது. எந்த வித விபத்துகள் துர்மரணம் வரக்கூடாது. யமன் நம்ம பக்கத்தில் வரக்கூடாது. இது வராமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பிறக்கும் போதே இறக்கும் வரை நமக்கு இந்தந்த நாளில் இந்தந்த காரியம் எப்படி நடக்க வேண்டுமென்றும் விதிக்கப்பட்டு தான் பிறந்துள்ளோம். அந்த விதிக்கப்பட்ட விதியை மாற்ற முடியுமா அப்படிங்கிறத விதியை மதியால் மாற்ற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? விதியை மதியவனால் மாற்ற முடியும். இதுதான் உண்மையான விளக்கம். இப்போ நமக்கு தெரிஞ்சு நண்பர் ஒருத்தர் சாயந்தரம் ஆக்சிடென்ட் இறந்துட்டார். எல்லாம் அழுகிறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் இறந்துருக்காங்க, ஆக்சிடென்ட் இறந்துருக்காங்க, ஆற்றுக்குள்ளியுமே இறந்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிறக்கும்போது இறக்கும் பொழுது இறக்கும் வரை விதிக்கப்பட்டு தான் பிறக்கிறாங்க. அதை மாற்ற முடியுமா? மாற்றக்கூடிய வழி ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னவர் கிருஷ்ண பரமாத்மா. அடிக்கடி பகவத்கீதை நாடகம் பாருங்கள், எழுதியிருப்பாங்க. அடிக்கடி பார்த்திங்கன்னா விதிக்கப்பட்ட விதியை மாற்றக்கூடிய ஒரு வழி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வழி என்ன என்பதை எதுக்கு எந்தெந்த வழி மாற்றுதல் அப்படிங்கிறது ஞான குருவை கேட்டாதாங்க தெரியும். அது யாருக்கும் தெரியாது. இந்த ரகசியம் இதுவரை என் குரு ஆதிநாத மகரிஷி தவிர யாருக்கும் தெரியவே தெரியாது. அவர் தான் வெளியிட்டார். கவனிங்க, நாம் உடம்புக்குள்ளே மொத்தம் 6 கவசம் இருக்குது. நம்ம உடம்புக்குள்ளே 6 கவசம் இருக்குது. ஃபஸ்ட்டு இறை கவசம். எப்படி கர்ணன் உடம்புல கவசை கூட இருந்தது போல் பிறக்கும் பொழுது நமக்கு ஃபஸ்ட்டு கவசம் இறை கவசம் இருந்தது. 10 மாதம் அம்மா நம்ம சுமந்து பெற்றாங்கல்ல, அந்த அம்மாவுடைய எண்ணலைகள் வைப்ரேஷன் நமக்கு ஒரு 2வது கவசமாக உள்ளது. 3வது நம்முடைய குலதெய்வம் தன்னுடைய எண்ணலைகள், அதனுடைய அனுகிரகம் 3வது கவசமாக உள்ளது. அடுத்தது சென்ற ஜென்மத்தில் செய்த புண்ணியங்கள் ஒரு கவசமாக உள்ளது. 4 கவசம் இதோடு வெளியே வந்தாச்சு. அதுக்கப்புறம் நம்முடைய தொப்புள் கொடி அடுத்து முடிச்சு போட்டவுடன் அந்த அந்த கவசத்து பேர் ஆதி கவசம் பேர். ஆதி கவசம் கட்டாயிடுச்சு. ஆச்சுங்களா? இன்னும் 2 கவசம் இருக்குது. என்ன கவசம் தெரியுமா? இப்போ செஞ்சிட்ருக்கோம்ல, அந்த புண்ணியத்துடைய அலைகள் எண்ணலைகள் ஒரு கவசமாக உள்ளது. அடுத்தது நாம் எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வத்துக்கு நம்ம குலதெய்வம் இருந்தாலும் மாரியம்மன், காளியம்மன், துர்கா, முருகன், சிவபெருமான் அப்படி சொல்ல எந்த தெய்வத்தை கும்பிட்றோமோ அந்த தெய்வத்துடைய ஒரு எண்ணலைகள் அனுகிரகம் ஒரு கவசமாக உள்ளது. இந்த 5 கவசம் மொத்தம் 6 கவசம். என்னைக்கு தாயினும் குழந்தை பிறந்து வெளியே வந்தோமோ அக்கணம் முதல் அந்த ஆதி கவசத்தை கட் பண்ணியாச்சு. ஆதி கவசம் என்பது தொப்புள் கொடியிலிருந்து தலை உச்சி வரல் ஓடிட்டு பார்த்தீங்களா, அந்த நாடி தான் அந்த ஆதி நாடின்னு பேர். அதுதான் ஆதி கவசம் பேர். அதுலேருந்து அப்படி வைப்ரேஷனாக உங்களை பாதுகாப்பு வளையமாக இருந்து 10 மாதம் தண்ணியில் உங்களை காப்பாற்றுச்சு. இப்போ குழந்தை பிறந்து வெளியே வந்தாச்சு. ஆதி கவசம் கற்று இப்போ இருக்கிறது 5 கவசம் தான் இருக்குது. இப்போ நம்ம ஜாதகத்தில் சனி நீச்சமாயிடுச்சுன்னு சொல்கிறான்னு வச்சுங்களேன். சனி நீச்சமாயிடுச்சு அப்படின்னா சனி திசை சனி புத்தி நடக்கும் பொழுது கிரக கதிர்வீச்சு குறைவாக இருக்கும் பொழுது என்னென்ன பிரச்சனை நடக்கும்? ஆக்சிடென்ட் ஆகி கைகால் உடையும், இறந்து போயிடுவாங்க, கைகால் உடையும், மூன்று தேய்மானம் ஆகும், குழந்தைங்க படிப்பு குறையும், தொழில் ஸ்தம்பித்தல், அடுத்து பண கஷ்டத்தை கொடுக்கும், அடுத்தது சளி தொந்தை கொடுக்கும், வியாபாரத்தை பல சிக்கலை கொடுக்கும். ஆச்சுங்களா? இப்போது இந்த சனி திசை சனி புத்தி நடக்கும் பொழுது நவக்கிரகங்கள் நேராக வருது. ஒருத்தன் வண்டியில் போயிட்டுருக்கான், அவனை கால் உடைஞ்சி கால் ஏற்கனவே விதிச்சாச்சுல. அப்போ சனி திசை வரும் பொழுது அதுக்குள்ள விதிக்கப்பட்ட வரும் பொழுது வண்டியில் போயிட்டுருக்கான், ஏதோ வண்டி வருது, அவன் இடித்து கால் உடையணும்னு விதி வரும் பொழுது அவன் ஆதி கவசம் இணைத்து விழுந்தால் நவகிரகம் கையெடுத்து கும்பிட்டு சென்று விடும். இது வல்லல சாட்சியாக ஆணவன் சாட்சியாக அனைத்து உண்மை. கையெடுத்து வணங்கிவிடும். இந்த ஆதி கவசம் இல்லாதவங்களை டக்குன்னு ஆக்ஷன் ஆகி கால் ஒடிச்சிடும். அப்போ வந்த உடனே சொல்லணும், இந்த நேரத்தில் இப்போ பணம் செஞ்ச பாவத்தெல்லாம் கால் உடைக்கணும்னு வந்திருக்கிறேன், எல்லாரும் உதங்கியிருக்குன்னு சொன்னோன்னே அப்பா அம்மாவுடைய கவசம், குலதெய்வ கவசம், இஷ்ட கவசம், சென்ற ஜென்மம் இப்போ செஞ்ச புண்ணிய கவசம் விளங்கணுன்னே
கால் உடஞ்சி போயிடும். அப்புறம் ஆஸ்பத்திரி போகிறாங்க, பிளேட் போட்டுக்கிறாங்க. ஆச்சுங்களா? இப்போது அதே மாதிரி வண்டியில் போயிட்டு இருக்கும்போது இல்லை இவன் கொண்டு போய் விழுக்கிறான், இறக்கும் பொழுது ஆக்சிடென்ட்டாக இறக்கும் பொழுது எமன் வருவான், 5 கவசத்தில்வான். வண்டியில் போயிட்டு இருக்கான், அந்த லாரியில் கொண்டு போய் இடித்து அந்த லாரியை இடித்து இறக்கணும் ஏற்கனவே விதி, நான் வந்து அந்த விதியை பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு சொன்னவுடன் 5 கவசம் விலகிவிடும், ஆக்சிடென்ட்டாக இறந்துடுவாங்க. இது மாதிரி துர்மரணம் வந்துடும், சாவாக வந்துடும். ஆனால் ஆதி கவசத்தை இணைத்தவர்களுக்கு அந்த நேரத்தில் யமன் வருவான். வந்தவுடன் இந்த ஆதி கவசம் என்பது இறைவனுடைய தொடர்பில் நம்மளை படைத்த பிரபஞ்சருடைய பாலந்த இறைவன் ஆண்டவனுடைய அந்த கவசத்தை இவன் இணைத்து விட்டான் அப்படி என்று அவனுடைய கையெழுத்து கும்பிட்டு சென்றுவிடும். அதனால் இந்த இறைசக்தி மையத்தில் குருசக்தி மையத்தில் மட்டுமே ஆதி கவசத்தை இணைக்க கற்றுத்தரப்படுகிறது. இதனால் உங்களுக்கு துர்மரணம் தவிர்க்கப்படுகிறது. உங்களுக்கு நவகிரக பாதிப்பு உறுதியாக இல்லை, ஆண்டவன் சாட்சியாக இல்லை, இது உண்மை. மேலும் விவரங்களுக்கு இறைசக்தி மையம் 790 463 80 79. சகல சௌபாக்கியம் பெறுக.